1 யோவானுடைய பின்னணியை நம்ம சென்ற வாரத்துல பார்த்தோம். இப்போது 2 யோவான் 3 யோவான் பின்னணியை விளக்கமா பார்க்கிறோம். சுமார் 90 கிபி 90 எபேசுவில் தங்கி ஊழியம் செய்து வந்த கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் ஆசியாவில் உள்ள பிற சபைகளுக்கு வாசிக்கும்படியாக எழுதிய பொதுவான நிருபம் இந்த 1 யோவான். ஆனால் இந்த 2 யோவான் 3 யோவான் நிருபம் இரண்டுமே அவர் ஊழியம் செய்து வந்த பிற சபைகளில் உள்ள இரு தனி நபர்களுக்கு எழுதின பர்சனல் லெட்டர். இதுல எந்த சபை என்கின்ற விளக்கம் இல்லை, எந்த ஊர்ல உள்ள சபைக்கு எழுதினார் என்கின்ற விளக்கம் இதுல இல்லை. ஆனா அந்த 1 யோவானுடைய பின்னணி நம்ம பார்த்தோம். அதே காலகட்டத்துல அதே சூழ்நிலையில தான் இதுவும் கொஞ்ச காலத்துல எழுதப்பட்டதான். அநேகமா 1 யோவான் நிருபம் அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக கொடுத்து அனுப்பப்பட்ட அதே ஆளிடத்துல தான் அந்த 2 யோவான் 3 யோவான் கொடுத்து அனுப்பப்பட்டதா, இல்ல அது முடிஞ்சு சில காலங்கள் கழித்து கொடுக்கப்பட்டதா, அதை கொண்டு சென்றவர் யார் என்கின்ற விவரம் நம்ம கிட்ட இல்லை. அந்த குறிப்புகள்லையும் எங்கேயுமே இல்லை. ஆனா 2 யோவான் 3 யோவான் ரெண்டுமே ஒரே சமயத்துல தான் எழுதப்பட்டது என்பதை இந்த எழுதப்பட்ட நிருபத்தில் உள்ள கருத்துக்களை பொறுத்தா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா 2 நிருபத்திலையுமே செய்தி ஒண்ணுதான், ஒரே செய்தி தான். ஆனா 2 ஆப்போசிட் சைடு அது பேசுது, 2 எதிர்மறையான ஆப்போசிட் சைடை குறித்து அது விளக்கங்கள் கொடுக்குது. 2 யோவான் நிருபம் எழுதப்பட்டது ஒரு சபையில் உள்ள வயதான ஒரு பெண்மணிக்கு. காரணம், அன்னைக்கு ரொம்ப வயதா இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானே அதை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்று எழுதுகிறார். அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட அவர் வயரை நெருக்கி கொஞ்சம் வயசானவங்களா தான் இருக்கணும். ஒரு பெண்மணிக்கு என்று எழுதப்பட்ட ஒரு கடிதம், ஒரு பெண்ணுக்காக என்று எழுதப்பட்ட கடிதங்கிறது வேதாகமத்தில் இது ஒண்ணுதான் அந்த கடிதம். இது அவர் பெயர் குறிப்பிடப்படாததுனாலையும் அது எந்த ஊர் என்று இந்த கடிதத்தில் இல்லாததுனாலையும் நம்ம எந்த ஒரு சபையில் இருந்த அம்மாள் அவங்க பேர் யாரு நமக்கு தெரியாது. ஆனா 3வது நிருபம் 3 யோவான் எழுதப்பட்டது ஒரு சபையின் மூப்பராக இருந்த, அது எந்த ஒரு சபை என்கிற விவரமும் கிடையாது, ஒரு சபையில மூப்பராக இருந்த காயு அப்படிங்கிற ஒருவருக்கு, ஒரு ஆணுக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 2வது நிருபத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கலாம். இது எழுதுவதற்கு இருந்த காரணங்கள் என்ன, பின்னணியில் நடந்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சபை உருவான ஆரம்ப காலத்திலிருந்தே பிசாசினுடைய வஞ்சகத்தால பிடிக்கப்பட்ட அநேக கள்ள ஊழியர்கள், அவங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வந்தவங்க தான். ஆனா பிறரை காட்டிலும் தனக்கு விசேஷமாக தெரியணும், மேல போகணும், உயரணுங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷனை உபயோகப்படுத்தி பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு அவங்க வழிமாறி போனவங்க. அவங்க தன்னுடைய பாதையை மாறிவிட்டு அநேக கள்ள ஊழியர்களாக, அவர்கள் மூலமாக பிசாசினுடைய கள்ள உபதேசங்களும் சபைக்குள்ள புகுந்து சபையை தன் அழைப்பிலிருந்து, இயேசு கிறிஸ்து எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலிருந்து அவர்களை வழி விலக செய்ய முயற்சி செய்து வருகிறது. இது ஆதி சபை ஆரம்ப காலத்துல இன்றைக்கு வரைக்கும் இந்த பிசாசினுடைய இந்த தந்திரம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டுதான் வருது. இது அப்போஸ்தலன் யோவான் காலத்திலும் ஆதி திருச்சபை காலத்திலும் இந்த கள்ள உபதேசம் என்ன என்று உள்ள புகுந்தது, அது என்ன உபதேசம் வந்தது, அதனுடைய விளைவு என்ன, அதுல இருந்து எப்படி காத்து கொள்ளணும், இதுல எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை விளக்கி எழுதியதுதான் 1 யோவான் நிறுவம். அதை நம்ம சென்ற வாரத்துல பார்த்தோம். அந்த யோவான் காலத்திலயும் அநேக கள்ள ஊழியர்கள் இருந்தாங்க. அவங்க சபைக்குள்ள இருந்து பிரிந்து போய், சபையை விட்டு பிரிந்து போய், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவங்க சபையை விட்டு பிரிந்து போய் புதுவிதமான ஒரு உபதேசத்தை கொடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருந்த சிலரை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள அவர்களையும் வஞ்சிக்க முயற்சி செய்தார்கள். இதை நம்ம 1 யோவான் 2வது அத்தியாயத்துல இதை குறித்து குறிப்பாக பவுல் 18, 19, 2 வசனத்துல எழுதுகிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள்.
ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படியே பிரிந்து போனார்கள். ஸோ சபைக்குள்ள இருந்தே சிலர் பிரிந்து போனாங்க. இந்த கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க? சிலரை வஞ்சிக்க முயற்சி செய்தாங்க. அதே போல பிற சபைகளுக்கு ஆசியா பகுதியில் அப்போது எபேசுவை சுற்றி அந்த வெளிப்படுத்தல் உள்ள 7 சபைகள், இன்னும் பல சபைகளும் அங்கிருந்து நல்ல சபை வளர்ந்து கொண்டிருந்த ஒரு ஏரியா. பிற ஊர்ல உள்ள சபைகளுக்கும் போய் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், நாங்க ஸ்பெஷலா உங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறோம் அப்படி ஹலோ அப்படின்னு சொல்லி சிலரை வஞ்சிக்க முயற்சி செய்தார்கள். இதை நம்ம 2 கொரிந்தியர்ல கூட நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல கூட பவுல் எழுதுகிற போது இதை குறித்து சில விவரங்கள் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 13-14 வசனங்களிலே அவர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் 13-14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்களே. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஸோ அந்த காலத்துல நாங்க அப்போஸ்தலர் என்று சொல்லி உள்ள வர்றாங்க, அவங்க எல்லாம் கள்ள ஊழியர்கள், ஜாக்கிரதையா இருக்கின்ற. அப்போதே கொரிந்து சபைக்கு எழுதின அந்த கடிதத்திலே பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. இவங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம், இவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதையும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்துல கொஞ்சம் விவரமா எழுதுறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய மெத்தடா எப்படி உள்ள போவாங்க அப்படிங்கறத எழுதுகிறாரு. இன்றைக்கும் இதே முறையை தான் அவங்க கையாண்டுகிட்டே வராங்க. அது நம்ம கொஞ்சம் தெரிய வேண்டிய ஒரு காரணம். 2 தீமோத்தேயுல அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல 1-8 வசனம் வரைக்கும் இவங்களை குறித்து தான் எழுதுறாரு. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டு அதுல 5வது வசனத்துல எழுதுறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட அவர்கள் எப்பொழுது கற்றாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நிலைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். இவங்க மெயின் டார்கெட்டே லேடிஸ் தான். அதுலயும் மெயினா சரியாக சத்தியத்தை குறித்த ஒரு சரியான இது இல்லை அப்படிங்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தா அவங்ககிட்ட உள்ள புகுந்து அவங்கள கவுத்துறதுதான் முயற்சி செய்வாங்க. இதைத்தான் 2 தீமோத்தேயுல இந்த மாதிரி தான் அவங்க மெத்தட் இருக்கும், ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு அவர் எச்சரித்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரியான ஒரு கள்ள அப்போஸ்தலன், ஒரு கள்ள ஊழியன், கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுக்கிறவன், கிறிஸ்து தேவன் அல்ல அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட, ஒரு புது நூதனமான ஒரு கள்ள உபதேசத்தோட வந்த ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நெருக்கமான தேவனுடைய அன்பில் வளர்ந்த ஒரு தாயாரின் வீட்டிலே போய் தங்கி அவங்க வீட்டிலே விருந்துண்டு அநேகமா காணிக்க கூட வாங்கியிருப்பார். வாங்கிட்டு தன்னுடைய கள்ள உபதேசத்தை அங்கு விதைத்து விட்டு சென்றதை அறிந்த யோவான் அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எழுதின கடிதம் தான் இந்த 2 யோவான். இதுல முதல் 6 வசனங்கள் அந்த அம்மாவை குறித்து, அவங்களுடைய காரியங்களை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். முதலில் உள்ள ஒரு 6 வசனங்கள் அவங்களை குறித்து தெளிவாக எழுதுகிறார். நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவருக்கும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கு அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறது. அந்த அம்மாவுக்கு மட்டுமில்ல, அவங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து எழுதுகிறாரு. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களிடம் இருப்பதாக. பிதாவினாலே நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்.
நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஸோ அவங்கள பாராட்டி அன்பிலே நீங்க வளர்ந்துகிட்டே வர்றீங்க, சத்தியத்துல நீங்க வளர்ந்து வர்றீங்க அப்படிங்கிறத பாராட்டி எழுதுகிறாரு. எழுதிட்டு அடுத்த 7வது வசனத்துல இந்த அன்பு கூறுதலில ஞானமும் இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லி வர்றவன் எல்லாரையுமே நீ ஏத்துக்கிட்டு அவனை பாராட்டி கொண்டு போகக்கூடாது. அதுல கொஞ்சம் ஞானமும் இருக்க வேண்டும். இவன் உண்மையாகவே ஊழியக்காரன் தானா கிறிஸ்தவன் தானா என்பதை அறியக்கூடிய ஞானம் இருந்து நீ அந்த அன்பை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வார்னிங்கை 7வது வசனத்துல கொடுக்கிறாரு. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான். ஸோ இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படி இப்படின்னு வேற தத்துவங்களை எல்லாம் சொல்லி குழப்பறக்கூடிய அந்த உபதேசத்தை கொண்டுட்டு வர்றவன் தான் அந்தி கிறிஸ்துவம், வஞ்சிக்கிறவனமா இருக்கிறான், ஜாக்கிரதையாயிருன்னு ஒரு எச்சரிக்கை சொல்லிட்டு 8வது வசனத்துல திருப்பி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையா இருங்கள். நீங்க அந்த மாதிரி ஆளோட உள்ள சேர்த்தீங்கன்னா தேவனால் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவோ, தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளையாக கூடிய ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தின் வாரிசு, கிறிஸ்துவோடு கூட பூமியை அரசாளுகின்ற 1000 வருஷம் அரசாளுகிற அந்த அழைப்பு, தேவனோடு நித்தியமாக வசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, இதையெல்லாம் நீங்க இழந்து போக நேரிடும். உங்கள் செய்கையின் பலனை, இப்ப நீங்க செய்யக்கூடிய செய்கையினுடைய அன்பின் கிரியினுடைய பலனை நீங்கள் இழந்து போகாமல் பூரண பலனை அங்கே பெறும்படி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்க கொடுத்த கள்ள உபதேசம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி உபதேசத்தை கொண்டு வருகிறவன் யாராக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவனுக்கு சோறு போடாதே, அவனை உபசரிக்காதே, அவனை பார்த்தேன்னா அவனுக்கு வணக்கம் கூட சொல்லாதே, பிரைஸ்லாட் கூட சொல்லாத, வாழ்த்து கூட சொல்லாதே அப்படி என்பதை தீவிரமாக எச்சரிக்கிறார். 9, 10, 2 வசனத்துல கிறிஸ்துவன் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசம் கொடுத்தாரோ அதுல நிலைத்திருக்கணும். நிச்சயம் ஒருவரை நேசிக்க வேண்டியதுதான். 2ஆ பிரிக்கிறது, உடைக்கிறது, உனக்கு தெரியாதான் எனக்கு தெரியுங்கிறது, இந்த மாதிரி தனியா பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. அதுல நீங்க இருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தேவ தண்டனை அவனுக்கு வர்ற போதே அவனை உபசரித்து அவனுக்கு காணிக்க கொடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனை உயர்த்தின உனக்கும் அதுல ஒரு பங்கு வந்துடும் அப்படிங்கறத எச்சரிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, இன்னும் உனக்கு நிறைய காரியம் சொல்லணும், ஆனா இதெல்லாம் எழுத முடியாது, ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன், நான் நேரடியா உன்னை பாக்குற போது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 11, 12, 13 வசனத்துல ஒரு வாழ்த்துதல் சொல்லி அதை முடிக்கிறார். இதுதான் அந்த 2 யோவான் நிருபத்தினுடைய பின்னணியும் அதுல இருக்கக்கூடிய காரியம். கள்ள ஊழியனுக்கு எச்சரிக்கையா இரு, அவனை உன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதே. இப்பொழுது நம்ம 3 யோவான் பார்க்கலாம். 3 யோவான்லயும் மேட்டர் இதுதான், ஆனா ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு ஆப்போசிட். அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆசியாவிலே எபேசுவில் தங்கி இருந்த போது, அவருக்கு அப்ப வயசு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பாரம்பரிய குறிப்பு சொல்லுது, அவர் ரொம்ப வயசானவரா இருந்தால கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் சிரமங்கிறனால அவர் ஒரு சேர்ல உட்கார வச்சு 2 பக்கமும் கம்பு கட்டிட்டு 4 பேர் தோல்ல தூக்கிட்டே போவாங்களாம். அவர் எங்கேயும் போக வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தனால அவர் தேவனுடைய சத்தியத்தை போதிக்கும்படியாக சில போதகர்களை, டீச்சர்ஸ்களை, மிஷனரிகளாக அனைத்து சபைகளிலும் சுற்றுக்கு அவர் அனுப்புவார். அந்த சபையில போய் இந்த வாரம் இந்த சத்தியத்தை சொல்லிட்டு வாங்க, இதை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது அன்றைக்கு அவங்க கையில வேத புஸ்தகம் கிடையாது. வேத புஸ்தகம் என்று ஒன்றே அந்த காலகட்டத்தில் இன்னும் உருவாகலை.
அப்போஸ்தலர் மூலமாக வாய் வழியாக வந்த செய்திகள் அறிக்கைகள் தான் இருந்தது. அதனால இதை டீச் பண்றதுக்காக ஆட்களை ஒரு அனுப்புவது ஒரு வழக்கம். அப்படி ஒரு ஊர்ல உள்ள ஒரு சபைக்கு சில ஊழியர்களை அனுப்புறாரு. ஆனா அந்த சபையில இருந்த ஒரு எல்டர், ஒரு மனிதன், அவன் பேர் அதுல தெளிவாவே கொடுத்துட்டாரு, தியோத்திரோப்பு அப்படிங்கிறவன். அந்த ஆள் என்ன பண்ணாரு, நீங்க எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் வர வேண்டாம் போங்கடான்னு சொல்லி அவங்கள சபைக்குள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் வேற ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் இவர்களை அனுப்பி இருக்கிறேன் சபையில, அதனால சபை இவர்களை ஏற்றுக்கொண்டு இவருடைய டீச்சிங்க்கு உள்ள அனுமதி கொடுக்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த லெட்டரையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்போஸ்தலன் யோவான் எழுதின கடிதத்தையே அவன் ஒத்துக்கல, தூக்கி எரிஞ்சிட்டான். அவர் அனுப்பின ஆளுகளையும் சபைக்குள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசா இருந்த சிலரை, அவனுக்கு சாதகமாக பேசி இல்லைங்க அவர் வரணும்னு சொன்ன ஒரு சிலரை சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டான். சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சபையை விட்டு அவங்களை புறமே தள்ளிட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சபையில எல்டராக சபையை குறித்த ஒரு இதுல உட்கார்ந்து இருந்தார் அவர். அப்பொழுது அதே சபையை சேர்ந்த மற்றொரு மூப்பனான காயு, அவரு இவங்களை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபசரித்து அவர்களை திரும்ப அப்போஸ்தலனாகிய யோவான் இடத்துல அனுப்புறார். அவங்க இங்கிருந்து வந்து யோவான் கிட்ட வந்து தியோத்திரப்பு தங்களை நிராகரித்ததையும் சபையில தங்களை ஊழியம் செய்ய அனுமதிக்காததையும் யோவான் கொடுத்த லெட்டரை கூட அவர் அக்செப்ட் பண்ணாததையும், அப்பொழுது காயு அவர் மாத்திரம் எங்களை கூப்பிட்டு உபசரிக்கலன்னா எங்க பாடு திண்டாட்டமா இருக்கும், அவர் எங்களை வீட்டுல வச்சு நன்றாக உபசரித்து எங்களுக்கு வழிச்செலவுக்கு காசும் கொடுத்து எங்களை அனுப்பிச்சு வச்சாரு அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய யோவான்ட்ட வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான் திமேத்திரியு அப்படிங்கிற ஒருவர்கிட்ட ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை காயுவுக்கு அனுப்புகிறார். திமேத்திரியத்தை கொடுத்து அவரும் ஒரு மிஷனரியாக ஊராக பிரயாணம் பண்ணி போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய யோவானால் அனுப்பப்பட்ட ஒருவர். அதாவது எப்படி இயேசு கிறிஸ்து வந்து முதலில் 12 சீசர்களுக்கு அப்புறம் ஒரு 70 பேரை அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்து ஊருக்கு 2 பேரை அனுப்புனாரோ, அதே போல அப்போஸ்தலனாகிய யோவானும் அநேகரை தேர்ந்தெடுத்து ட்ரெயின் அப் பண்ணி சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி ஆள் ஒருத்தர் தான் திமேத்திரியு அப்படிங்கிறவர். இவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி அந்த கடிதத்தை காயுவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய 3 யோவான் நிறுவத்தினுடைய பின்னணி. இப்ப இந்த 3 யோவான் நிறுவத்துல 1-6 வசனம் காயுவை பாராட்டி வாழ்த்தி அவனுடைய அன்பை குறித்தும் அந்த ஊழியர்கள் திரும்பி வந்து இவனை குறித்து சபையிலே சாட்சி சொன்னதை குறித்தும் விளக்கி எழுதுகிறார். 1-6 வரைக்கும். மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவரே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினார் நலமாயிருக்கும். ஸோ அவங்களாம் திரும்பி வந்து சாட்சி சொன்னாங்க. பட் நீ என்னென்ன செய்யற ஏது செய்யறங்களாம் சொன்னாங்க. நீ வந்து சகோதரருக்கும் அந்நியருக்கும் கூட அன்பின் நிமித்தமாக நீ என்னென்ன செய்கிறாய் அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அவரை பாராட்டி எழுதுகிறார். எழுதிட்டு 7வது வசனம் 8வது வசனத்துல கிறிஸ்துவனுடைய கட்டளைப்படி புற ஜாதிகளிடத்திலே சுவிசேஷ போதக ஊழியம் செய்ய சென்றவர்களை தாங்குவது, அவர்களை சப்போர்ட் பண்ணுவது கிறிஸ்தவர்களாகிய நமது கடமை, கடன் என்று எழுதுகிறார். 7-8 படிக்கலாம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லப்படாத இடங்களில் சொல்லுவதற்காக எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் அவர்களை சத்தியத்தில் வளர்க்கறதுக்கும் போகிறவங்களுக்கு தாங்க வேண்டியது நமது பொறுப்பு. ஏனென்றால் சத்தியத்திற்கு நாம் உடன் வேலையாட்களாக இருக்க வேண்டும், அது நம்ம கடன் அப்படின்னு எழுதுறாரு. எழுதிட்டு அடுத்தபடியாக தீர்த்திருப்பு குறித்து அவன் என்னென்னலாம் செஞ்சான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனை கரெக்ட் பண்றதுக்காக நாங்க வந்து அவனை 2ல் 1 பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காரியத்தை எழுதுகிறார். 9வது வசனம் 10ல் சொல்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையா விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறான். ஸோ இது அவன் செஞ்ச தப்பு, இதெல்லாம் எனக்கு தகவல் வந்துருச்சு, நான் வர்ற போது அவன் என்ன செஞ்சாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு எழுதுறேன். எழுதிட்டு 11லிருந்து 11வது வசனத்துல அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அவன் செய்யற தவறான ஒரு காரியங்களில் செஞ்சுட்டு போறது போல காரியத்துக்குள்ள நீ போயிடாத, நன்மையான காரியத்தை நீ பின்பற்று. ஏனென்றால் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அப்படின்னு முடிச்சிட்டார். 12வது வசனத்துல இந்த லெட்டரை கொண்டுட்டு வந்தாரு தீமோத்தேயு, அவரை குறித்து எழுதுகிறார். தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். அதாவது இவன் சத்தியத்தை சரியானபடி போதிக்கிறவன், அந்த சத்தியத்திலும் அவன் நன்றாக வளர்ந்தவன் என்று சாட்சி அவனுக்கு சொல்லுது. நாங்களும் கூட சாட்சி சொல்லுகிறோம். நாங்களும் என்றால் நான் மட்டுமல்ல, சபையாரும் சேர்ந்து நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் இவன் கரெக்டான ஒரு ஊழியக்காரன் என்று. அதனால இவனை அனுப்பிச்சிருக்கிறேன், அதனால இவனையும் உபசரித்து இவன் போக வேண்டிய பகுதிக்கு நீ அனுப்பு. அப்படி வர்றதுனாலதான் அவங்ககிட்ட உனக்கு கடிதம் எழுதி அனுப்பிச்சு விட்டேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தான் அடுத்து 13-14 வசனம் சொல்றாரு, நான் சீக்கிரமா வருவேன்னு நம்புறேன், அப்போது எல்லாத்தையும் நேருக்கு நேர பேசிக்கொள்ளலாம், உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறி இந்த கடிதத்தை முடிக்கிறார். ஒரே ஒரு சாப்டர் தான், ஒரு அரை பக்கம் தான், ரெண்டையும் சேர்ந்தே 2 பக்கத்துக்குள்ள முடிஞ்சு வரும் இந்த 2 புஸ்தகமும். ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு அவர் எழுதின அந்த கடிதம் வேதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியாது. ஆனா தேவ ஆவியானவரும் தேவனும் இருக்கணும்னு இருக்கிறார். என்றால் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக. இதுல நாம கற்றுக்கொள்வது என்ன? 2 யோவான் ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் செய்த தவறு என்ன? ஊழியக்காரன்னு சொல்லி வந்தவன வீட்டுக்குள்ள உபசரிச்சு வழி அனுப்புனாங்கன்னா அவன் சரியான ஊழியக்காரன் கிடையாது. 3 யோவான் ஒரு ஆணுக்கு எழுதப்பட்டது. அதிலே ஒரு ஆணை குறித்து கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டது. ஏனென்றால் உண்மையான ஊழியக்காரன் வந்தபோது சர்ச்சுக்குள்ள அவன் உள்ள விடல, சபைக்கு உள்ள வராம, ஊழியத்துக்கு உள்ள வராம அவர்களை புறமே தள்ளனான். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணனான். அன்றைக்கு இருந்த 12 அப்போஸ்தலர்கள்ல கடைசியாக உயிரோடு இருக்கிற கடைசி அப்போஸ்தலர் அவர் தான். அவரையே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அந்த கிழவனுக்கு என்ன தெரியும், போட அப்படின்னு தள்ளி விடுற போல தள்ளி விட்டான். ஏன்னா சர்ச்சுக்குள்ள நான் தான் லீடிங், நான் சொல்றபடிதான் நடக்கணும், நான் சொல்றதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுல மேலே ஏறி போயிட்டான். இது ஊழியத்திலே ஆண்களுக்கு மெதுவாக ஊழியத்திலே முன்னணியிலே அவங்க போய்கொண்டே இருக்கிற போது அந்த தன்னைத்தான் உயர்த்தும்படியாக அந்த சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமையின் ஆவி மெதுவாக அவர்களை பற்றி பிடித்து மேலே உயர்த்தும். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பெருமையின் ஆவியில் அடிபட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவின் கட்டளை தான், தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. அதை நேசிச்சா போதும். அந்த அன்பு எப்படி இருக்குங்கிறது தான் 1 கொரிந்தியர் 13வது அத்தியாயத்துல எழுதியிருக்குது. அதுல அதை குறித்து விளக்கமாக விவரமாக சொல்லியிருக்கிறது. அது அவனுடைய நடக்கையாக இருக்கும் என்றால் இந்த பெருமை தன்னைத்தானே உயர்த்தாது, தன்னைத்தானே பெரிதுபடுத்தாது, எல்லாரோடையும் சேர்ந்து காரியங்களை செய்ய முயற்சி செய்யும். ஆனா முட்டாள்தனமா இருக்காது, விவரமா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெருமையின் ஆவியால உந்தப்பட்டு தவறாக நடக்க அநேக வாய்ப்புகள் உண்டு.
சத்தியம் தெரியும். ஆனாலும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அந்த அன்பில் வளராவிட்டால் அவர்களும் தவறி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதுல ரெண்டுலயுமே நமக்கு கொடுத்த ஒரு மெயினான பாடம், கள்ள ஊழியர்கள் கள்ள உபதேசத்தில் எச்சரிக்கையா இருங்க. பெருசா பேசினாங்க, அழகா பேசினாங்க, அனாயிண்டிங்கா பேசினாங்க, ஆக்ரோஷம், எல்லாம் சரிதான். ஆனா அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வரங்களிலே மிக முக்கியமான ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிவது. இது டவுட் வரபோது ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இது நீர் தானா, உங்களுடைய வார்த்தை தானா, சரிதானா அப்படிங்கிற போதே ஆவியானவர் உள்ள இருந்து அந்த கொடுத்துருவார். மனித ஆவியில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் தேவ ஆவியினால வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் அசுத்த ஆவியினால உந்தப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் வித்தியாசத்தை அவர் காமிச்சிருவார். ஸோ இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நம்ம அதுல கடைசியில என்ன மட்டும் படிப்பாங்க. பட் அவர் எப்ப சொன்னாரு, எந்நேரம் சொன்னாரு? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலேயே, மத்தேயு 7வது அத்தியாயத்திலேயே அவர் தெளிவாக சொல்லுகிறார். 12வது வசனத்துல படிக்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களை முட்பூண்டுகளை அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இது அவர் நமக்கு வாணியா கொடுத்துட்டு நமக்கு இன்னொன்னு சொல்லுகிறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஏனென்றால் அக்காலத்தில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நாம் இருக்கக்கூடிய இந்த யுகம் வஞ்சகத்தின் ஆவியினாலே சபைகள் மிக தீவிரமாக தாக்கப்பட்டு கொண்டு போகிறது. இதிலிருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தின் வளர்ச்சி, சத்தியத்துல வளர்கிற அந்த அனுபவம், அனுதின வேத தியானமும் தேவனோடு உள்ள ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனோடு பேசுவதும் தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதும் மூலமாக அவரை அறிகிற அறிவிலே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம பை மைண்ட் மென்டலியா நாலேஜ் வைஸா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அங்க சொல்லப்பட்டது அர்த்தம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர வளர அவன் எப்படி பேசுவான், என்ன செய்வான், எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்படி நடந்து கொள்வான் என்று அவனை முழுக்க அறிந்து அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக வளர்ந்து அறிகிற அந்த அறிவை தான் இங்க சொல்லுகிறது. ஸோ அவருக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நம்ம அதிகமாக நெருங்கி போக எப்படி போக முடியும்? அவர் சொன்னதை கேட்கணும், அவர் சொன்னதை செய்யணும், அடுத்தது சந்தேகம்னு அவர்கிட்ட கேட்கணும், அவர் விளக்கத்துக்கு, இப்படியாக அந்த அறிவுக்குள்ள வளர்கிறதுனால இந்த வஞ்சகத்திலிருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ள முடியும். இது காரியங்கள் இந்த கடைசி காலத்துக்கு மிக முக்கியமானது. நிருபங்கள் நியூ டெஸ்ட்மென்ட்ல ஆரம்பத்துல வந்தது போலலாம் சத்தியங்கள், ரட்சிப்பினுடைய மேன்மை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதுக்கு நம்ம சுத்திகரித்து கொண்டு வர வேண்டும். இதை குறித்த காரியங்களே வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வேதத்தின் கடைசி 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 வர 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 கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாரு, கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாரு, கள்ள ஊழியனுக்கு ஜாக்கிரதையாரு. இந்த செய்திகள் தான் திரும்ப 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 வருது. நியூ டெஸ்ட்மென்ட் கடைசியில் இருக்கிற நமக்கும் சரி, சபை சரித்திரத்துல கடைசி காலத்துல இருக்கிற நமக்கும் சரி, இன்றைக்கு முக்கியமான செய்தி இதுதான். சொல்றதை எல்லாத்தையும் நம்பாதே அப்படின்னு நமக்கு போன சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நம்பாதே, நலமானதை சோதித்து அறிந்து படித்துக்கொள்,
வெளிப்படுத்தல கூட எபேசு சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறாரு, நீ கள்ள அப்போஸ்தலர்களை சோதித்து அறிந்ததை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த கேரக்டரும் நம்ம கிட்ட வேணும். அதில் நம்ம வளர வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த வாரம் இந்த பாடம் 2 யோவான் 3 யோவான் இரண்டுமே முடிந்தது. அடுத்த வாரம் யூதாவினுடைய நிருபம், ஒரே ஒரு பக்கம்தான், கொஞ்சம் சிக்கலான புஸ்தகமும் கூட. அடுத்த வாரத்தை நம்ம அதை குறித்து நம்ம படிக்கலாம்.